நம்ம பெண்கள் வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை காப்பாற்றணும். நான் இந்த மாதிரி கல்யாணத்துல ஏமாந்துட்டேன், தோத்துட்டேன், இந்த ஆள் சரியில்லைன்றது வெளில சொன்னா என்ன மதிக்க மாட்டாங்க. என்ன பிழைக்க தெரியாதவன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு இது அவமானம் ஆயிடும். அதனால இதை வெளியில சொல்லாம எப்படியாவது அவனை நல்லபடியா நான் ஆக்கிடணும். அன்பை கொடுத்து அவன் கேட்கறதெல்லாம் கொடுத்து படிப்படியா அவனை நான் ட்ரீட் பண்ணி அவங்க என்னவோ தெரபிஸ்ட் மாதிரி அவரை சரி பண்றதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த உமன் இஸ் நாட் அ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இல்ல. இவங்கெல்லாம் தப்பு தப்பா வளருவாங்க. நம்ம திருத்தி திருத்தி சரி பண்ணணுமா? அது நம்ம வேலை கிடையாது. இல்ல பைபிள்ல கூட இருக்குல்ல, என்ன அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். எல்லாம் ஒரு அளவு தான் சார். அப்நார்மாலிட்டி எல்லாம் சகிக்கிறது அன்பு இல்லை, ஏமாளித்தனம். அவரோட அப்நார்மாலிட்டி இந்த பொண்ணு ஏன் சகிக்கணும்? அவசியம் இல்லையே. அதற்காக பெற்றோர்கள் பெண்களை பெற்று வளர்ப்பதில்லை. எவனோ ஒருத்தனோட அப்நார்மாலிட்டி, அவனோட பேரஃபிலியா, அவனோட டீவியேஷன், அவனோட பெர்வர்ஷனுக்கெல்லாம் இந்த பொண்ணு தான் பலியாகணுமா? அதற்காக நாங்க பெண் குழந்தைகளை பெத்து வச்சுட்டு இருக்கோம்னு அம்மாக்களுக்கு வயிறு எரியும்ல. அவங்க பொண்ணை இப்படி அனுப்புவாங்களா? அவங்க பையனை எங்க பையனுக்கு அனுப்புங்க, உங்க பொண்ணு வந்து இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணணும்னா அவங்க எதால அடிப்பாங்க? இன்னொருத்தர் வீட்டுக்கு பண்ணுன்னா அவ்வளோ இலக்கா இருப்பா அவங்களுக்கு. அப்போ பொதுவா நம்ம பெண்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, செக்ஸ்லயே அப்நார்மல் பிஹேவியர்னு கொஞ்சம் இருக்கு. உங்கள் கணவன், காதலன், சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கிறவன் எவனா இருந்தாலும் உங்களை அப்நார்மலான காரியங்கள் செய்ய சொன்னா தயவுசெய்து டபுள் ஸ்ட்ராங்கா நோன்னு சொல்லுங்க. இது செய்யலைன்னா எனக்கு பெண்மை இல்லைன்னு சொல்லிடுவான், என்னை ஷேம் பண்ணிடுவான், என்னை பாடி ஷேம் பண்ணிடுவான், அதை பண்ணிடுவான், இதை பண்ணிடுவான். இதெல்லாம் கோவர்ஷன். பல விதங்கள்ல வற்புறுத்துறாங்க. அதெல்லாம் அதுங்கெல்லாம் இணங்கக்கூடாது. இருந்தா இரு, இல்லைன்னா போயினே இரு, இல்லை நானே நல்லா தான் இருப்பேன், என்னாலே சுயமா இருக்க முடியும்ன்ற எண்ணப்பாடுக்கு பெண்கள் வரணும்ல. சரி, ஒரு ஆணோட எதிர்பார்ப்பு இப்ப பெண்ணும் விரும்பினா செய்யலாமா? சில பெண்கள், பெரும்பாலான பெண்கள் இதெல்லாம் விரும்புறது இல்லை சார். ஏன்னா இது இயற்கையிலே இது அப்நார்மல். ஆனா அவங்கள கற்பித்து இதெல்லாம் நீ கூட தான் என்ஜாய் பண்ணுவேன், இது உனக்கே பயங்கரமா இருக்கும்னு சொன்னா பெண்கள் ஒருவேளை அப்படி இருக்கும் போல இருக்கேன்னு சஜஸ்டபிளா இருப்பாங்க. எனக்கு தெரிந்து 99% பெண்கள் இது விரும்புறதே கிடையாது. ஓரல் செக்ஸ்ன்றதே அப்நார்மலா? ஓரல் செக்ஸ் as foreplay, பார்ட் ஆஃப் foreplay, ஒரு ப்ரொசீஜரா அது ஓகே. அதுவே தான் முடிவு, அதுல தான் போய் முடிக்கணும், அப்படிதான் முடிச்சாகணும், அப்பதான் எனக்கு ப்ளஷர் வரும்னு ஒரு ஆண் நிர்பந்தப்படுத்தினா அது அப்நார்மல். அப்ப இந்த பெண்களை இந்த ஆண்கள் ஏன் இதை செய்ய வைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லை, அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு, அவங்க நிஜமான கலவியல்னா என்னன்னு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்ச தூண்டை வச்சு அவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க போய் அதை செய்யுங்களேன்னா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இதை செய்வதற்கு எதற்கு சார் ஒரு பெண்? இதுக்கு ஒரு பெண் இருக்கணும். நிறைய நாடுகள்ல செக்ஸ் டாய்ஸ்லாம் வந்துருச்சு. இது ஒரு பெண்ணுக்கு நடக்கிற மிகப்பெரிய அநீதி இல்ல. இதை செய்வதற்கு ஒரு பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு அந்த பெண்ணை இந்த பொண்ணு எல்லாம் செய்துட்டு இதையும் வந்து சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னா உங்களுக்கு வெளியில போய் காசு கொடுக்கறதுக்கு முடியல. இப்போ ஓசியிலே ஒரு பொண்ணு நகை எல்லாம் போட்டுட்டு கல்யாண செலவெல்லாம் பண்ணிட்டு வரும், அதை நீங்க அபியூஸ் பண்ணுவீங்கன்னா இது ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அபியூஸ்.